ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி என்னோட ரம்ஜான் ஃபாஸ்டிங், அதாவது இந்த நோன்பு, அத நான் இன்னைக்கு வந்து இருக்க போறேன். ஸோ ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஹிந்து. நான் இங்க ஒமானுக்கு வந்ததுக்கப்புறம், போன வருஷம் வந்து இந்த என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து இந்த மாரி ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அப்ப அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையா இருந்தது. ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க காலையில 5:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 12 ஹவர்ஸ் வந்து சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ, அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சாப்பிடாம இருக்கலாம். ஆனா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. வேலை செய்யும்போது தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ, எப்படிதான் இருப்பாங்கன்னே தெரியல. எனக்கும் அத மாரி இருக்கணும், இருந்து பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை. ஸோ, இன்னைக்கு நான் வந்து அவங்கள மாரி ரம்ஜான் ஃபாஸ்டிங் வந்து இருக்க போறேன். ஸோ, எனக்கு இன்னைக்கு வந்து டியூட்டி கிடையாது. ஸோ, அவங்கள மாரி நம்ம ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்டின்னா, நமக்கு வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டம். ஸோ, இப்போ எனக்கெல்லாம் நான் வந்து வேலைக்கு போம்போது, நம்ம வேலை செய்யும்போது கண்டிப்பா தாகம் வரும், தண்ணி குடிப்போம். ஸோ, நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல. சப்போஸ் இது வந்து ஒரு கடவுள் ரொம்ப பக்தியான ஒரு விஷயம். நம்ம வந்து பக்தியா இருக்கணும். நம்மளால வந்து அது முடியல அப்டின்னா இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம டியூட்டிக்கு போனோம்னா, கண்டிப்பா தண்ணி தாகம் வரும். கண்டிப்பா பசி எடுக்கும். நமக்கு என்னால வந்து அது கன்ஃபார்மா இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா, 2 டேஸ் முன்னாடி நான் வந்து எனக்கு டியூட்டி இருந்தது. நான் இதே மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி, காலையில நேரமே எழும்பி, பிரஷ் பண்ணி, குளிச்சு ரெடியாகி, காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு, மத்தியானம் சாப்பிடாம, தண்ணி கூட குடிக்காம நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியல. ஒரு 3 மணிக்கு அப்புறம் என்னால இருக்க முடியல. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சு என்னால முடியல. ஸோ அந்த வீடியோவ நீங்க பாருங்க. நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். வீடியோ ஷூட் பண்ணி கொஞ்சம் தூரம் வரையும் போச்சு. அதுக்கப்புறம் என்னால வந்து முடியல. ஸோ முதல்ல நான் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு டியூட்டி இருந்த டைம்ல நான் ஃபாஸ்டிங் இருந்த அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த 1 டே ஃபுல்லா இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் வந்து இருக்க போறேன். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் என் கூட நெறைய முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுல வந்து மாஜித்னு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு எனக்கு. ஸோ அவன் வந்து எல்லாமே எனக்கு சொல்லி தந்திருக்கான். அதாவது ரம்ஜான் டைம்ல எப்படி இருக்கணும், நம்ம என்னென்ன சாப்பிடணும், ஸோ எல்லா மொத்த டீட்டெயிலுமே எனக்கு வந்து அவன் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நானும் வந்து இன்னைக்கு காலையில மணி ஒரு 4:45 மணி ஆச்சு. ஸோ 5:15 மணிக்கு முன்னாடி அந்த கேலண்டர்ல பார்க்கும்போது 5:15 மணிக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிடணும். காலையில உள்ளது வந்து 5:15 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு டியூட்டி உண்டு, ஒர்க் உண்டு. ஸோ நம்ம டியூட்டிக்கு போகிறோம். அங்கே வந்து நமக்கு வந்து தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்கு டயர்டாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி இன்னைக்கு வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிச்சாச்சு, ட்ரெஸ் பண்ணிவிட்டு குளிச்சாச்சு. அந்த அற்றம் நேரங்களுக்கு இல்லை மணி இப்போ வந்து 5:10 ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து குளிச்சாச்சு. இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ சிம்பிளாக தான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன் என்னென்ன சாப்பிடணும்னு. அவங்க சொன்னாங்க மில்க், டேட்ஸ், பனானா, அப்புறம் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து காலையில் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சு. நான் வந்து டியூட்டி கிளம்பிட்டேன். எங்கே டியூட்டி எங்கன்னா இந்த கண்டெய்னரில் தான் டியூட்டி இன்னைக்கு. ஸோ மேனேஜ் பண்ணல. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்னைக்கு. பார்த்தீங்களா, வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. கண்டெய்னர் ஒர்க்கு. சாப்பிடாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க அதாவது அந்த முஸ்லீம் பீப்புளெல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. கஷ்டம். நான் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா சூடு, கண்டெய்னருக்கு உள்ளாடியும் சூடு, வெளியிலையும் சூடு, தொண்டையெல்லாம் அடைச்ச மாதிரி இருவிட்டு இருக்கு தண்ணி குடிக்காம. கொஞ்சம் கஷ்டம் தான். வாயில சுத்தமாகவே தண்ணி இல்லை, ஒரு மாதிரி இருக்கு.
ஸோ பார்த்தீங்களா, இப்படிதான் என்னோட அந்த ஃபாஸ்டிங் வந்து போச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்தது என்னால. ஏன்னா என்னால முடியல. ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டு எனக்கு இங்க தொண்டையில ஒரு மாரி இருவுன மாதிரி ஆயிட்டு. தண்ணி குடிக்காம இருக்கவே முடியல. அதனால நான் வந்து தண்ணி குடிச்சேன். இன்னைக்கு வந்து எனக்கு டியூட்டி கிடையாது. இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃப். இந்த பெட்ல ஃபுல்லா நான் இன்னைக்கு வந்து படுத்திருக்க போறேன். எப்படியாவது இன்னைக்கு நான் ஃபுல் டே இருந்துருவேன். எனக்கு அது தெரியும். இன்னைக்கு வந்து நான் சாப்பிடாம இருப்பேன். தண்ணி கூட குடிக்காம இருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, நான் இன்னைக்கு காலையில நேரமே எழும்பி, சேம் காலைல எழும்பி பிரஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன்னா, நான் இன்னைக்கு வந்து ஹெவியா சாப்பிடல. ஏன்னா, நான் நேத்தைக்கு நைட்டு சாப்பிட்டதே எனக்கு வந்து ஃபுல். நைட் நிறைய சாப்பிட்டேன். நேத்து நைட் எனக்கு வந்து சிக்கன், சாம்பார், கீர், ஓட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைஸ், பிரியாணின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருந்தது. ஜூஸ். ஸோ நேற்று நைட்டு நான் நிறைய சாப்பிட்டது எனக்கு இன்னும் ஜீரணம் ஆகல. அதனால எனக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஃபுல் டே இருக்க முடியும். ஏன்னா எனக்கு டியூட்டி கிடையாது. நான் இன்னைக்கு ஃபுல் டே இந்த ரூம்ல கடந்து உறங்குறது, மொபைல் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து இருக்க போறேன். தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி குடிக்க மாட்டேன். காலையில வந்து இன்னைக்கு குளிச்சாச்சு. குளிச்சு நான் வந்து ரெடி ஆகியாச்சு. ப்ரேயர் பண்ணல. என் ரூம்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ப்ரேயர் பண்ணேன். நான் வந்து ப்ரேயர் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல நான் என்ன சாப்பிட்டேன்னா, நான் காலையில சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா, ப பால், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து தண்ணி நெறைய குடிச்சேன். ஸோ அப்படி இன்னைக்கு வந்து என்னுடைய இந்த ஃபாஸ்டிங் வந்து நான் இருக்க போறேன். ஸோ வாங்க, இப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 7 மணி ஆச்சு. காலைல 7 மணி ஆச்சு. என் ரூம்ல யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து டியூட்டிக்கு போயாச்சு. அ நானும் இன்னொரு அண்ணன் உண்டு. அவர் நைட் டியூட்டி போயிருக்காரு. அவர் எப்படியும் வர்றதுக்கு 8:30 மணி ஆகும். அவ்வளோதான் இன்னைக்கு உண்டு. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் உங்கள அடிக்கடி அப்டேட் பண்றேன். என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, ஒரு உறக்கம் முடிஞ்சு மணி இப்போ வந்து 11 மணி ஆச்சு. தூக்கம் தூங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:30 மணி ஆச்சு. தூங்கிட்டு இருந்தேன். ஒரு மூவி பார்த்தேன், கொஞ்சம் பார்த்தேன், அடுத்து அப்படியே தூங்கினேன். எழுப்பி பார்த்தா மணி வந்து 11:30 மணி ஆயிருக்கு. ஸோ பரவாயில்ல. டியூட்டிக்கு போகிறத விட ரூமில் இருக்கிறது பரவாயில்ல. இப்போ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு போட வேண்டிய வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து அவுட்டர் சைடுக்கு போகிறேன். என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் ரூமில் படுத்திருந்தேன். சத்தியமாக தண்ணி குடிக்கவே இல்லை. உண்மையில குடிக்கல. தண்ணி குடிக்க தோணலை. ஏன்னா ரூமு ஃபுல்லாக வந்து ஏசி இருக்கா. ரூமில் ஏசி இருக்கிறதால நமக்கு வந்து அந்த சூடு, தாகம் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து அதுக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது. அதனால வந்து எழுதி கொண்டு போகிறேன். கண்டென்ட் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொண்டு போகிறேன். என்ன கண்டென்ட் அப்படின்னா, இப்போ அந்த கேரளாவோட நேம் வந்து கேரளமாக மாறுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது எப்படியும் 2 மணி ஆகும். அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது எப்படியும் ஒரு 3:30, 4 மணி ஆகும். அதுக்கப்புறம் 2 மணிக்கூர் தானே எப்படியாவது போயிடும். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி வந்து இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து முடிஞ்சாச்சு. பயங்கர வெயில் பார்த்தீங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்களா, பயங்கர வெயில். ஸோ பேசினேன், ஆனால் பிரச்சனை இல்லை, பேசியாச்சு. அதை எடிட் பண்ணேன். இனி மணி வந்து 2:30 மணி ஆச்சு. நான் இனி ரூமுக்கு போய் எடிட் பண்ணேன். புரியுதா, நல்ல வெயில், இங்கே இருக்கவே முடியல, நல்ல சூடு. ஸோ இங்கே இருந்தால் சரியாகாது. நான் இப்போது ரூமுக்கு போய் எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணி, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆச்சு. ஸோ நான் இனி வந்து குளிக்க போகிறேன். ஏன்னா ஒரு மாதிரி சின்ன உறக்கம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ குளிச்சுட்டு ஏடிஎம் போனோம். ஸோ கொஞ்சம் அந்த பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குது, பைசா எடுத்து போனோம். எனக்கு இல்லை, எனக்கு. ஸோ சத்தியமாக சொல்லி தாகமே எடுக்கல, தாகமும் இல்லை, பசியும் இல்லை. புரியுதா, ஏன்னா ஏசி ரூமானதால் உள்ளாடி இருந்து தாகமே இல்லை, பசியும் இல்லை. சூப்பர், இன்னும் பரவாயில்ல எனக்கு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி ஆச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஏடிஎம் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த அண்ணனுக்கு என்ன ரூமில் அண்ணனுக்கு வந்து அர்ஜென்ட்டாக பைசா எடுக்கணும்னு சொன்னார். நான் இப்போ குளிச்சு ரெடியாகி ஒரு 10 ரியால் எடுக்க சொன்னார். ஸோ நான் 10 ரியால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, பரோட்டா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஸோ சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது எப்படியும் 6 மணி ஆகும். ஸோ 6:30 மணிக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து முடியும். ஃபாஸ்டிங் முடியும் போது நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மில்க், அதுக்கப்புறம் வந்து வேறு ஸ்நாக்ஸ் உண்டு. முக்கியமாக வந்து ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் நம்ம டேட்ஸ் தான் முதல்ல சாப்பிடணும். டேட்ஸ் சாப்பிட்டு தான் நம்ம ஃபாஸ்டிங் வந்து முடிக்கணும். ஸோ நான் வந்து என் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கி தரலான்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் உண்டு. அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை வந்து இன்றைக்கி வந்து முடிக்க போகிறோம். இதுதான் வந்து ஏடிஎம் சைடு. இங்கே பாருங்கள், இந்த ஜெவந்தி பூ
சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்ம இடத்துல உள்ள ஜெவந்தி பூ சூப்பரா நட்டு விட்டுருக்காங்க. இங்க வந்து இந்த தோட்டங்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு தனி ஆட்கள் உண்டு. ஸோ நீங்க சிட்டிக்கு போனாலும் அப்படிதான், எங்குமே அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். இங்க பாருங்க பின்னாடி உள்ள அந்த ஃப்ளவர்லாம் பாருங்க அழகா வெட்டி விட்டுரு பாத்தீங்களா? அழகா கட் பண்ணி இந்த ஸ்டெப் ஆட்டு சூப்பரா விட்டுருப்பாங்க. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஜெவந்தி பூ, பப்பாளி மரம் எல்லாமே நிக்குது. இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு தனி ஆட்கள் உண்டு. பராமரிக்க ஆள் இல்லைன்னா எல்லாமே காஞ்சு கருவாடா போயிடும். பரோட்டா வாங்கியாச்சு, 8 பரோட்டா வாங்கியிருக்கு. ஸோ இந்த பரோட்டா எப்போ சாப்பிடணும்னா நம்ம ஃபாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பரோட்டா நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ என்னன்னா, நான் காலையில் குடிச்சிட்டு வச்ச தண்ணி பாட்டில் ஸோ அங்கே வச்சு அப்படியே இருக்கு. நான் மீதி குடிச்ச அவ்வளோ தண்ணி பாட்டில். அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி குடிக்கலை. யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு இந்த ஃபேனுக்கும் இந்த ஏசிக்கும். ஏன்னா நான் ஃபுல்லாகவே இந்த ரூமில் தான் இருந்தேன். வீடியோ எடுக்க மட்டும் வெளியில் போனேன். அதுவும் நான் போயிட்டு உடனே வந்தேன். எனக்கு தாகமே இல்லை. ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:45 ஆச்சு. ஏன்னா எனக்கு 6:15 கிடச்சி. இதில் என்ன இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது, இதில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பற்றி நான் ஒரு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அப்போ அதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்குது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபாஸ்டிங்கை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன். ஸோ நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து அன்னைக்கு என்னால் முடியலை. ஸோ அந்த டியூட்டி டைமில் முடியலை. அப்புறம் எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்து ஸோ நம்ம இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இதாக இருந்து ஸோ இன்னைக்கு நான் வந்து முடிக்க போகிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி சொல்லுவாங்கன்னா அல்லான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அல்ஹம்துல்லான்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ கடவுளுக்கு ரொம்ப நன்றி. முஸ்லீம் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃபாஸ்டிங் முடிக்கும்போது முதல்ல சாப்பிட்றது வந்து டேட்ஸ். ஸோ என் ஃப்ரெண்டும் வந்து அதான் எனக்கு சொல்லி தந்தேன். நம்ம ஃபாஸ்டிங் முடிக்கிறோம் அப்படின்னா தண்ணி குடிக்கக்கூடாது. முதல்ல வந்து டேட்ஸ் அதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி குடிக்க நமக்கு குழப்பம் இல்லை. தண்ணி தாகம் இல்லை. உண்மையாகவே சொல்லி தண்ணி தாகமே இல்லை எனக்கு. ஏன்னு தெரியல. காலத்தை 2 வரைக்கும் தண்ணி தாகம் எடுக்கலை. ஃபுல்லாக மொபைலு. கொஞ்ச நேரம் தூங்கினேன். ஒரு மூவி பார்த்தேன். ஒரு வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான். நான் பாத்ரூம் கூட எனக்கு போகலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரம்ஜான் ஃபாஸ்டிங்கை நான் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு முதல் அந்த டியூட்டிக்கு போனான்னு ரொம்ப வருத்தமாக இருந்து முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் முடிச்சது ரொம்பவே ஹாப்பி. ஸோ எல்லாருக்குமே வந்து ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸோ கடவுளுக்கும் நன்றியும் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.